சொன்னா சோழர் அவர்கள் பிக் பாஸ் நம்மளுக்கு தேவையா? இப்ப நடக்கிற சீசனை வந்து பார்க்க முடியுதா? அதுல இருக்க பெண்கள், அதுல இருக்கிற உள்ள இருக்கிற முக்காவாசி பேர் பைத்தியக்காரங்க தான், இல்ல முழுசும் பைத்தியக்காரங்க தான். நடத்துற விஜய் சேதுபதியும் பைத்தியக்காரன் தான். அப்படி ஆயிட்டான். அவர் மேல குறைஞ்சபட்சம் நல்ல நம்பிக்கை இருந்தது. நல்ல நடிகர், நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அவர் இழந்துட்டார் இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்றதுனால. அதற்கும் இந்த தருணத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். பல்லாயிரக்கணக்கான பெண்களை திரட்டி நசரத்பேட்டை நிகழ்ச்சி நடக்கின்ற அந்த ஈவிபியில வேல்ஸ் வாங்கிட்டான். அந்த வேல்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. தலைவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போது எங்களுக்கு புதுசா இருக்கு. எப்பவுமே முடிவு எடுத்தா டமால் டிமில் தான். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, வாட்டர்மெலன் ஸ்டார் ஒருத்தன் சொல்லி சுத்தி இருக்கிறான் பத்திங்களா, பைத்தக்காரன் உள்ள பூந்து அடிக்கிற மாதிரி இருந்தா அண்ணன் கிட்ட கேட்கலாம் இருந்தேன். அந்த பைத்தக்காரனை மட்டும் என்கிட்ட குத்துறனா, அவனுக்கு இடுப்பு கீழே தான் உரிக்கணும், இடுப்பு மேல உரிக்கூடாது, இடுப்பு கீழே தான் அவனை உரிக்கணும். எப்படி நிகழ்ச்சி நிறுத்த மாட்டான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தலைவர் அவங்களுக்கு எச்சரிக்கைக்காக நிகழ்ச்சி நிறுத்துங்க, தடை செய்யுங்க, இல்ல அதில் உள்ள கண்டென்ட் அதுல உள்ள மணி அவர்களுக்கு நான் பேசுறது நிறுத்தணும்னு சொல்றாரு. அந்த நிகழ்ச்சியில உள்ள நடக்கிற விஷயங்களை சரி செய்து அந்த நிகழ்ச்சி நடத்துங்க, இல்லைன்னா நிகழ்ச்சி நிறுத்துங்கன்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை சரி செய்யலன்னா நிச்சயமாக தலைவர் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த முடிவு எடுத்தா அதுல முதலாளா நான் நிற்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.